சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிற உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் செய்திருக்கிற பெரிய மாற்றங்கள், அதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏராளமான ஊழியர்கள் நீங்கள் என்னை அழைத்து எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எங்களுடைய ஜீவியம் மாறி இருக்கிறது என்று சாட்சியிட்டு இருக்கிறீர்கள். அதற்காகவும் கர்த்தர் செய்திருக்கிற இந்த பெரிய மாற்றங்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் இந்த காலை பொழுதுல உங்களோட கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிற, உங்களோட பேச தீர்மானித்திருக்கிற, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க தேவன் விரும்பி இருக்கிற ஒரு பெரிய சத்தியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கவனிங்க, மாற்றங்கள் என்று சொல்லுகிற தலைப்புல உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பெரிய பெரிய மாற்றங்களை தேவ ஆவியானவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய ஜீவியத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த மாற்றங்கள் நீங்களும் நானும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு மாற்றம் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் தேவன் என்ன மாற்றங்களை நம்மிடத்தில் விரும்புகிறார் என்கிறத நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு தேவ ஆவியானவர் இங்கு அமர்ந்திருக்கிற உங்களில் அநேகருடைய ஸ்தானங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறதை அறிந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த காரியத்தை நான் சொல்ல உங்களுக்கு நான் மறந்துவிட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் அதை நான் திருச்சபை ஜனங்களாக இருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம் ஆராதனை நடத்தி கொண்டிருந்ததான அந்த நேரத்தில் தேவன் அநேகருடைய ஸ்தானங்களை அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறதான அந்த காரியங்களை தேவன் செய்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் ஒன்றை கொடுத்தார். அந்த தரிசனம் என்ன என்று சொன்னால், கூனி குறுகி நின்று அநேகர் முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறதை, அவர்கள் எழுப்பப்பட்டு நிமிர்ந்து நிற்கிறதை, அவர்களுடைய ஸ்தானங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தேவ ஆவியானவர் காண்பித்தார். அந்த நிலைமையில் அவர்கள் எழும்புகிற அந்த ஸ்தானம் எப்படி இருந்தது என்று சொன்னால், மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன விதையானது அது திடீரென்று முளைத்து அது ஒரு பெரிய ஓங்கின மரமாய் அது நிழல் கொடுத்து அது பரவி நிற்கிறதை கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உன் ஜனங்களை பார்த்து சொல், உன் திருச்சபையை பார்த்து சொல், இவர்கள் இப்படி ஆகிய ஒரு பெரிய ஸ்தானத்தில் இவர்கள் ஓங்கி உயர்ந்து இருப்பார்கள். நான் இவர்கள் ஸ்தானத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கிறேன் என்று சொல் என்று கர்த்தர் சொன்னார். தேவ ஜனமே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், உன்னை நீ சாதாரணமா நினைக்காத. அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை குலுக்க சொல்லுங்க, நீ சாதாரணமான பாத்திரம் இல்லை, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம். தேவன் உன்னை முற்றிலும் மாற்றி அமைத்திருக்கிறார். உன்னுடைய எல்லா காரியங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பேர் நம்புறீங்க கர்த்தருடைய காரியத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்? அதை ஒரு தடவை ஆண்டவரே நீர் என்னுடைய காரியத்தை மாற்றி அமைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் இப்படி சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்க. உள்ள இருக்கிறவங்க, மண்டபத்துக்கு அந்த காரிடார்ல இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, என்னுடைய ரைட் என்னுடைய லெஃப்ட்ல அமர்ந்து என்னுடைய சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிற உங்களுக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே ஜெயக்குமாருடைய காரியத்தை மாற்றி அமைத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்க பேரை சொல்லி நீங்க அப்படி கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி, ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் காரியத்தை நீர் மாற்றி அமைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. மூன்றாவது தடவை அதை ரிப்பீட் பண்ணுங்க. என்னுடைய காரியத்தை நீர் மாற்றி அமைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கு மாறுதலாய் மாற்றி இருக்கிறார் நான் நம்புறேன். அல்லேலூயா. உங்களை சும்மா இங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக ஒரு ஆராதனை கூடாரத்தில் உங்களை கொண்டு வந்து அமர செய்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களை உட்கார செய்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுட்டு ஏதோ நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிச்சு விட்டு வந்துட்டோம் என்று சொல்லி அழைத்து செல்வதற்கு கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வரல. உங்களுடைய மாற்றத்தை நான் நம்புறேன் இன்னையில இருந்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த கூடாரத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தோட தான் போவீங்க என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன்.
சரி, தேவன் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் என்ன, வேதாகமம் காண்பிக்கிற மாற்றங்கள் என்ன, வேதாகமத்தில் இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் என்ன? ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அதிகாலையில தேவ சமூகத்தில் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்னுடைய சிந்தையில ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய மாற்றத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்து, ஒரு பெரிய மாற்றத்திற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து, ஒரு பெரிய மாற்றத்திற்கு உன்னுடைய திருச்சபையை நீ ஆயத்தப்படுத்து. அது சடுதியில நடக்க போகிறது என்று கர்த்தர் சொன்னார். அந்த சத்தம் அதாவது என்னுடைய அறையை பிளந்து கொண்டு இருந்தது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுடைய கூடாரத்திற்குள் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் வைக்க விரும்புகிறார். இந்த மாற்றங்கள் உண்டாகும் பொழுது அது ஏதோ கால தாமதமாகி பல ஆண்டுகள் கழித்து, பல வாரங்கள் கழித்து, பல மாதங்கள் கழித்து அல்ல, சடுதியில கர்த்தர் அதை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, சடுதியில உனக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? நிறைய ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல, எனக்கு ஒரு மாற்றம் வருகிறதுன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தர் உன்னை உடைக்க போகிறாருன்னு சொன்னா அப்படியே இப்படி இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்க, வரேன் வரேன் வரேன். மாற்றம் சும்மா வராது, எந்த மாற்றமும் சும்மா வராது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மாற்றமும் சும்மா வராது. விளைக்கரையும் செலுத்தாம மாற்றம் வராது. ஆமா ஆமா ஆமா. என்ன விளைக்கரையும் நாம் செலுத்த போகிறோம் என்பதை தான் கர்த்தர் உங்களிடத்துல ஒரு பெரிய மாற்றத்திற்கு சடுதியில நான் சொல்றதை இன்னைக்கு நீ செஞ்சிரு. இது இந்த செய்தி முடியும் போது காரியம் மாறுதலாய் முடிந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய சனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் மாற்றங்கள் என்று சொல்லுகிறதான இந்த தலைப்புல உங்களோட கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிற முதல் காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். மாற்றங்கள் என்று நான் சொல்லும் பொழுது repentance is a change of purpose. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல் தான் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி போடும். மனம் திரும்புதல் உன்னுடைய ஜீவியத்தின் நிலைகளை மாற்றி போடும். இங்க ஒரு மனுஷனை நீங்க பாக்குறீங்க, ஒருவேளை அதாவது 2 குமாரர்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தான். அதுல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டை விட்டு விலகி போன ஒரு குமாரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூத்தவன் இளையவன், அவனை இப்படி நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு கெட்ட குமாரன்னு சொன்னா தான் விளங்கும். ஆனா வேதாகமம் அவனை கெட்ட குமாரன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதாகமம் காண்பிக்காத ஒரு கெட்ட குமாரனை அவன் கெட்ட குமாரன்னு நம்ம எதுக்கு பேசணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம், ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றம், ஏதோ அவனுடைய வாழ்க்கையில வயசு கோளாறு, இவன் என்ன பண்ணிட்டான்? வீட்டை விட்டு விலகி போயிட்டான், சொத்தை பிரிச்சான், வெளியே போனான், எல்லா காரியங்களும் நடந்துச்சு, எல்லாத்தையும் தொலைச்சான், எல்லாத்தையும் விற்றான், எல்லாம் இழந்து போனான், நண்பர்களும் கூட இருந்தவர்கள் கடந்து போனாங்க, எல்லாம் முடிந்து போனதுக்கு அப்புறம் பன்றி கூட்டத்தில் பண்ணி மேய்க்கிற வேலை இவனுக்கு கிடைச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும், மனம் திரும்பலையா ஓ நிலை அதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் தொலைக்காட்சியில் பார்த்து கேட்கிற உள்ளங்கள் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகிறேன். மனம் திரும்பலையா என்ன மேய்ப்போம்? என்ன மேய்ப்போம்? பாஸ்டர் நல்லா இருக்கே, நல்ல ஒரு வருமானம் எங்களுக்கு வருமே. ஏன்னா அதுதான் 1 2 இல்லை, 10 15ன்னு போட்டுரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓ மனம் திரும்பலைன்னா அந்த ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படியா நினைக்கிறேன்? வழங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
மனம் திரும்புதல், அதாவது என்னுடைய கர்த்தர் என்னுடைய ஸ்தானத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், God is changing your things with a purpose. உன்னை மனம் திரும்புதலுக்குள் தேவன் ஆக்குகிறார் என்று சொன்னா, there is a purpose behind it. அதற்கு பின்னாயத்தில் ஒரு பெரிய முகாந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப அதாவது இவன் வீட்டில் இருந்திருந்தா கூட இந்த ஸ்தானம் இவனுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனா இவன் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது இவனுடைய ஸ்தானம் உலகம் திரும்பி பார்க்கும்படியாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உலகத்துல பாவ சிற்றின்பங்களில் நீ அழிந்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த உலகம் உன சீ சீ சீன்னு சொன்னதான உலகம், நல்லா தெரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய தொடுதலை பெற்று நீங்க திரும்பி வரும் பொழுது இந்த உலகம் ஆச்சரியமாய் உன்னை திரும்பி பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் நம்புறேன், நீ மனம் திரும்புதலோடு வாழ ஆரம்பிச்சேனா இந்த உலகம் நீ போகிற எல்லா இடத்திலையும் 10 அடி பின்னாடி தள்ளி நின்றுதான் உன்னை திரும்பி பார்க்கும். ஓ, இந்த பாத்திரம் அப்படி வாழ்ந்த ஒரு பாத்திரத்தை இன்றைக்கு இப்படி மாற்றி வைத்திருக்கிறார்களே, இந்த மனுஷனுடைய மாற்றத்திற்கு காரணம் என்ன? அன்றைக்கு நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவ, இயேசு கிறிஸ்து என்னுடைய மாற்றத்திற்கு காரணம். இன்னொரு காரியம், நீங்க எல்லா இடத்திலையும் போயிட்டு கர்த்தர் என்னை விடுவித்தார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், அதனால நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உலகம் உன்னை பேசும்படியாய் செய்துவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் திரும்பி இருக்கிறேன்னு சும்மா வாயில பேசாத, வாழ்ந்து காட்டு. உன் மனம் திரும்புதல் உலகத்திற்கு தெரியட்டும், உலகம் உன்னை குறித்து பேசட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. என்ன மனம் திரும்புதல்? அவன் சொன்னா, பண்ணிக்கு கிடைக்கிற அந்த தவுட்டை தின்னாவது வாழலான்னு நினைச்சான், கொஞ்ச நாள் ஓட்டலான்னு நினைச்சான், அதுவும் அவனுக்கு கிடைக்கல. அந்த நிலைமை ஏற்பட்ட பொழுது ஒரு பெரிய காரியம் அங்கே உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காரியம் என்ன என்று சொன்னா, இந்த மனுஷனுடைய சிந்தைக்குள் ஒரு எண்ணத்தை கர்த்தர் விதைத்தார். நான் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்கு சுயமா அது வரல. நல்லா தெரிஞ்சுக்க, உனக்குள்ள வருகிற மனம் திரும்புதல் சுயமாய் வருகிற ஒன்று அல்ல. ஏதோ நான் நினைச்சேன், நான் மனம் திரும்பிட்டேன், கர்த்தருக்குள்ள நான் வந்துட்டேன்னு ஒரு நாளும் சொல்லாது. அந்த மனம் திரும்புதலுக்கு கூட கர்த்தருடைய கரம் கிரியை செய்தால் ஒழிய, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்தால் ஒழிய, உன்னை பிடிச்சு தள்ளினால் ஒழிய மனம் திரும்புதல் வராது, ரட்சிப்பு வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் மனம் திரும்பி இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி இருக்கோம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டவொன்னே, ஐயா நாங்கள் சர்ச் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறோம், இந்த பாஸ்டருக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், ஓ நாங்கள் மனம் திரும்பி இருக்கோம் சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இயேசுவுக்கு எது பிடிக்காதோ அதை செய்யாத. இயேசுவுக்கு எது பிடிக்குமோ அது ஒருவேளை உனக்கு பிடிக்கலனாலும் அதை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு மாற்றம் என்றைக்கு உனக்குள் வருகிறதோ அதுதான் பரிபூரணமான மனம் திரும்புதல். என்னைக்கு நீ விரும்புறதை செஞ்சிட்டு இருக்கியோ, அதை செஞ்சுட்டு இதுதான் என்னுடைய பிரதான காரியம் முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றாயோ, அது மனம் திரும்புதல் இல்லை. சொல்லுங்க. இந்த காரியம் உன் வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஜீவியத்துல எந்த நன்மைகளையும் அவர் நடப்பிக்க முடியாது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப அதே கேள்வி இரண்டாவது தடவை கேட்கிறேன். மனம் திரும்பினேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் நிறைய திரும்ப வேண்டியது இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு தான் கண்ணை மூடி அப்படியே லண்டன் அமெரிக்கான்னு சுத்திட்டு இருக்கோம். மனம் திரும்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் இந்த வார்த்தை உங்களோட கூட பேசுறேன் தெரியுமா? இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா, என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போறேன், என் தகப்பனை பார்த்து நம்முடைய பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன், என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களை எல்லாம் என் தகப்பன் அவ்வளவு சந்தோஷமாய் வைத்திருக்கிறான், அந்த வேலைக்காரர்களை ஒருத்தனா நான் போய் சேர்ந்துக்கிறேன், நான் அப்படி போய் நான் அவரிடத்துல நான் போய் கெஞ்ச போறேன். அப்பா எனக்கு ஒரு வேலைக்காரனுடைய ஒரு பதவியை தாங்க, ஒரு ஸ்தானத்தை எனக்கு தாங்க, எல்லா வேலையும் நாங்க செய்யறேன், என்ன ஒரு வேலைக்காரனாக வாகிலும் என்னை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இவன் மனம் திரும்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கவனிக்கணும். there was a change. இவனுடைய வாழ்க்கையில நான் மனம் திரும்புறேன், நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போறேங்கிற அந்த மனம் திரும்புதல் எந்த நிமிஷம் இவனுக்குள்ள வந்துச்சோ அடுத்த நிமிஷம் கவனிக்கணும். இந்த தகப்பன் என்ன செய்தா, வீட்டு வாசல்லையே நின்று தான் பிள்ளை வந்துட மாட்டானான்னு போராடி கொண்டு இருக்கிறான். தூரத்துல தன் பிள்ளை வருகிறத கண்ட உடனே அவன் அழுக்கும் கந்தையுமாய் வருகிறத நிலைமையை பார்த்துட்டு, ஐயோ இவன் நாரி போய் வரானேன்னு என்னுடைய அந்த 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 வாலிபனுடைய தகப்பன் என்னல வேகமா ஓடுனா. பாதி வழியிலே அவன் கட்டி அணைத்து அவனை வீட்டுக்கு கூட்டி வருகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறவன் மனம் திரும்பினவனுக்கு ஒரு பெரிய அலங்காரத்தை கொடுக்கிறான். அவனுக்கு ஒரு மோதிரத்தை அணிவிக்கிறான். அவனுடைய கால்களிலே புதிய பாதரட்சைகளை கொடுக்கிறான். ஒரு பெரிய விருந்து சாலையில ஒரு பெரிய விருந்து உபச்சாரம் அங்கே நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் சொல்லுகிறேன், மனம் திரும்பி நீ வீட்டுக்கு வரும் பொழுது, நீ எவ்வளவு கேவலமான நிலைமையில நீ வந்தாலும் நீ வீட்டுக்கு வரும் பொழுது உன்னிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய விருந்து உண்டாகி இருக்கையா. உன்னிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு போர்த்தப்படும். நல்ல தெளிவா தெரிஞ்சுக்க. இதுவரைக்கும் உலகம் உன்னை ஒரு காணாம போன அல்லது துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா உன்னை பார்த்து கொண்டிருந்தது. ஆனா இப்போ அதே உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது? ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்ம மனம் திரும்பி இருக்குமா? மனம் திரும்பி இருக்குமா? நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்ல போறேன். உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். மனம் திரும்பி இருக்கீங்களா? திரும்பி இருக்கேன்னு சொல்லுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய பேர் இன்னும் திரும்பல. திரும்பின மாதிரி நடிக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்க. பரவாயில்ல, திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுக்கிறான். நீ திரும்ப. ஒரு அலையிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இவனுக்கு 3 காரியத்தை அந்த தகப்பன் செய்தான். என்ன பண்ணனா, முதல்ல குளிப்பாட்டுனா. ஒரு அலையிலே சொல்லுங்க. வேலைக்காரர்களை கூப்பிட்டு இவனை என்ன பண்ணுங்க, சுத்தமா இவனை கழுவு. ரெண்டாவது என்ன, அழகான வஸ்திரம் அவனுக்கு போர்த்தப்பட்டது, கொடுக்கப்பட்டது. மூன்றாவது என்ன சம்பவித்தது, அவனுக்கு ஒரு மோதிரம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அப்புறம் காலில் என்ன போட்டிருக்கு? நல்ல புது செருப்பெல்லாம் போட்டு அப்படியே அவர் நடந்தெல்லாம் பார்க்கிறாரு. இப்ப வெறுங்காலா வந்திருக்கார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. காலெல்லாம் ஒரே புண்ணு, எல்லாம் கொப்பளமா ஆயிருக்கு. எல்லாம் அங்க வெடிச்சு இங்க வெடிச்சு. நம்ம கால் மாதிரி தான். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்ன பாஸ்டர்? ஒரு அலையிலையா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இனி கால் வெடிக்காது, இனி கால் அழுக்கேறாது. ஒரு நல்ல செருப்பை போட்டாச்சு, எல்லா சூழ்நிலையும் மாறி போச்சு. இப்போ இந்த மனுஷன் உள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காரனாய் அல்ல, சிங்காசனத்திற்குரியவனாய் அழைத்து வரப்படுகிறான். நீயும் நானும் கர்த்தரிடத்துல வரும் பொழுது நம்ம என்ன நினைச்சு வந்தோம்? ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்கு நான் இருந்துட்டா போதும்பா, என்ன சாதாரணமா நீங்க வச்சிருந்தா போதும். ஆனா என்னுடைய ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள் உன்னை கூட்டி வரும் பொழுது, இந்த இடத்திற்குள் உன்னை கொண்டு வந்து நாட்டும் பொழுது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு போர்த்தும் போது, என்னுடைய ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தின் பார்வையோடு கூட அந்த ராஜ முடியின் மேன்மைக்கு உகந்த ஒரு பாத்திரமா என்னுடைய ஆண்டவர் உன்னை மாற்றி தான் உள்ள கொண்டு வந்து வைக்கிறார். உள்ள கொண்டு வந்தா சாதாரணமா இல்ல. உன்னுடைய கரங்களில் ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் என்னன்னு கேட்டா, சாத்தா அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது, ஆஹா, இது முத்தரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி, இது முத்தரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி, இது கர்த்தருக்குரிய பாத்திரம், இதை தொடர்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். போர்த்தப்பட்டிருக்கிற வஸ்திரம் எப்படின்னு சொன்னா, அது எப்பொழுதும் அபிஷேகம் நிரம்பின ஒரு வஸ்திரம். அதை தொடுவதற்கு அனுமதி அவன் தர்றதே இல்லை. கர்த்தர் பரலோகம் அந்த அனுமதியை கொடுக்கிறதே இல்லை. சாத்தா அந்த வஸ்திரத்தோடு கூட உன்னை தொடுவதற்கு கூட அவன் ரொம்ப யோசித்து அவன் அருகாமைக்கு வருவான். உன் கால்களில் பாதரட்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் ஊதாரியாய் தெரிந்த இந்த மனுஷன் தன் கால்களில் பாதரட்சையை அணிந்து கொண்டு இப்ப அதே தெரு ஓரங்களில் அவன் நடக்கும் பொழுது, தேசங்களில் அவன் சுத்தும் பொழுது, என்னுடைய ஆண்டவர் இவனுக்குள் இருக்கிற அபிஷேக மகிமையை, இவன் நடந்து போகிற தெருக்களில், இவன் இருக்கிற வீட்டுக்குள்ள, இவன் பறந்து போகிற தேசங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பிரதான ஒரு பிரமாண்டமான ஒரு அபிஷேகத்தை இவனுக்கே தெரியாம இவன் கால் வைக்கிற இடத்தில் எல்லாம் தேவன் ஒரு முத்திரையை பதித்து ஒரு கூட்டத்தை திருச்சபைக்கு இழுத்து வருவதற்குரிய ஒரு பாத்திரமா உன்னை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். மறந்துடாத. அதுதான் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மனம் திரும்புதலின் மகத்துவம். சொல்லுங்க. சொல்லுங்க. பாஸ்டர், உங்க சர்ச் ரொம்ப தூரத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு.
இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், நீ காலடி எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியாய் நீ வைத்து அந்த திருச்சபைக்குள் நீ நடந்து வருகிற அந்த பாதைகள் முழுவதும் இயேசுவின் மகிமையினால் நிரம்ப ஆரம்பிக்கும். திருச்சபை ஜனமே, ஒருவேளை என்னை தொலைக்காட்சியில் பார்க்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்றேன், உன்னுடைய திருச்சபை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, நீ பஸ்ல உட்கார்ந்து பயணப்படுறியா, அங்கே ஒரு அபிஷேகம் புறப்படும். உன்னுடைய ஸ்தலத்திலே ஒரு அபிஷேகம் புறப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, God has brought you people. God has put repentance in your life with a purpose. Amen. உனக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறதான மனம் திரும்புதல், it is with a purpose. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. என்ன யாரு பாஸ்டர் கண்டுக்குவா, நாங்கள்லாம் ரொம்ப ஏழையானவங்க. ஒரு ஹalleluya சொல்லுங்க. எப்படியா, எப்படியா, சத்தமா சொல்லுங்க, எப்படியா? நாங்களாம் ரொம்ப ஏழை பாஸ்டர், எங்களுடைய காரியங்கள்லாம் உங்களுக்கு விளங்காது பாஸ்டர், நாங்களாம் ரொம்ப தாழ்ந்தவங்க பாஸ்டர். அடிச்சு ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நீ உயர்ந்த ஒரு பாத்திரம், கிறிஸ்துவுக்குள் நீ ராஜ முடியை சூட்டி இருக்கிற பாத்திரம், கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய கிருபை உன்னை மூடி இருக்கிறது. உன்னால நஷ்டம் இல்லை, எல்லாமே லாபம்தான். ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் லாபம்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒரு ஹalleluya சொல்லுங்க. நீ தான் உன்னை சீப்பா நினைச்சிட்டு இருக்க. எனக்குள்ள இந்த குணம் போல பாஸ்டர், எனக்குள்ள அந்த குணலட்சணம் போல பாஸ்டர், இதெல்லாம் அப்பப்போ தலை தூக்கிறது, அப்பப்போ நான் சறுக்கி நான் போயிடுறேன். ஒரு ஹalleluya சொல்லுங்க. நான் மறுபடியும் நான் சொல்றேன், இவ்வளவு பலவீனங்களுக்கு நடுவிலையும், இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவிலையும், இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவிலையும், இவ்வளவு உபத்திரவங்களுக்கு நடுவிலையும் என்னுடைய ஆண்டவர் உன்னை கிருபையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னா, உன்னை இன்னைக்கு வரைக்கும் விடாம இவ்வளவு ஏமாற்றங்களின் நடுவில் பல சமயங்களில் பரலோகத்தை ஏமாத்தியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி போடாம உன்னை இழுத்து 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 கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் ஏன் போடுகிறார் தெரியுமா? தெளிவா தெரிஞ்சுக்க. உன் மீது உடுத்துவிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திர மோதிரம், உன்னுடைய கால்களில் போடப்பட்டிருக்கிற அந்த பாத ரட்சைகள் உன்னை ஒரு நாளும் அழிக்காது. ஜாக்கிரதையாயிரு. ஆமென், ஆமென். அதனாலதான் அண்ணங்காரன் நாரி போய் வந்தவன எங்க அப்பங்காரன் சேர்த்துட்டானே. ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதானம், அவருடைய பெரிய கிருபை, அவருடைய பெரிய அன்பு. அதுதான் எவ்வளவு நாரி இருந்தாலும், இன்னும் நாறிக்கொண்டு இருந்தாலும், உன் நாட்டத்தை அவர் இழுத்துக்கொண்டு உன்னை மறுபடி 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 ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் உன்னை தட்டி கொடுத்து பரவாயில்ல பரவாயில்ல, போன வாரம் போயிடுச்சு, பரவாயில்ல, இந்த வாரம் உனக்கு இருக்கிறது, எழுந்துரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், உனக்குள்ள இந்த பலனை நான் தரேன், எழுந்துரு, நீ முத்தரிக்கப்பட்ட ஒரு மோதிரம், உன்னை நான் கொண்டு நான் காரியங்களை முத்தரிப்பேன், நீ என்னுடைய மனவாட்டி, எழுந்துரு எழுந்துரு என்று சொல்லுகிற ஒரு சத்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது. களிக்கூறு, களிக்கூறு. இந்த இடத்துல தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், திருச்சபை ஜனங்கள், இங்க அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். பாஸ்டர், நான் ரொம்ப தடுமாறி இருக்கேன், இனி அதை சொல்லாத. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் தடுமாறி இருக்கேன்னு சொல்லாத, நான் வழி மாறி இருக்கேன்னு சொல்லாத. என் ஆண்டவர் உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறா. உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் மாறுதலாய் முடியும். தைரியமாயிரு, தைரியமாயிரு. நீ வந்த ஸ்தானத்தில் இல்லை, தேவன் உன்னை ஒரு பிரதான ஸ்தானத்திற்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறா. ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. Repentance is a change of purpose. இரண்டாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால்,
விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கீழே வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, இந்த கிருபையில் பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தினால் பெற்று நான் நிலை கொண்டிருந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Justification is a change of state. ஆமா, முதல்ல நான் சொன்னேன் repentance is a change of purpose. உன்னுடைய நிலைகளை மாற்றுகிற உன்னுடைய, அதாவது தேவனுக்கு உன்னை குறித்த ஒரு பிரதான திட்டம். அதனாலதான் மனம் திரும்புதல் வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை அவன் மிக தெளிவாக எழுதான். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும்படியால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? அது சத்தமா தான் சொல்லுங்களேன். விசுவாசத்தினால உங்களை என்னைய நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. God has justified your state. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுவரைக்கும் போக்கிரியா இருந்தோம், இதுவரைக்கும் உலகத்துல ஊதாரியா இருந்தோம், உலக ஜனங்களுக்கு மத்தியில ஒரு குடிகாரனா இருந்தோம், உலக ஜனங்கள் நம்ம கேவலமாய் பார்க்கும்படி வாழ்ந்தோம். ஆனா God has changed our state now. அல்லேலூயா. என்ன இப்ப கர்த்தர் என்ன ஜஸ்டிஃபை பண்றார். என்னன்னு சொல்றாரு? ஒரு காலத்துல அவன் அப்படித்தான் இருந்தான், ஆனா இப்போ என்னுடைய நாமத்தினால, என்னுடைய கிருபையினால, என்னுடைய இரக்கத்தினால இவனை நான் நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்க கையை குலுக்கி சொல்லுங்க, பனையை போல செழித்திருப்ப, பனையை போல செழித்திருப்ப, ஓங்கி இருப்ப, உயர்ந்திருப்ப, உன்னுடைய எல்லா ஸ்தானங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன்னை என்னவா மாத்திருக்காரு? என்னவா மாத்திருக்கிறா? என்னவா மாத்திருக்கிறா? ஓடி ஒளிஞ்ச மோசேயை கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அவனை திருப்பும் போது அவன் ஏன் ஒதுங்கினான் தெரியுமா? அவன் திக்குவாய மந்தனாவன் எல்லாம் அவன் சொன்ன, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்த ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஓ, இந்த இயேசுவுக்காக ஓடுவதற்கு, இந்த தெய்வத்திற்காக இந்த ஜனத்தை நான் வேறு பிரித்து வெளியே கொண்டு வருவதற்கான எந்த தகுதியும் எனக்குள்ள இல்லையே, அந்த நீதிமானுக்குரிய குணலட்சணங்கள் எனக்குள்ள இல்லையே, நான் இவ்வளவு கேவலமாக அல்லவா ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஒளிந்து கொண்டு இருக்கிற தன்மை தான் அவனுக்குள்ள தலை தூக்கி அவனை உட்கார வைத்துக் கொண்டிருந்தது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற சமாச்சாரம் இவனை எழும்ப விடாம தடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ கூட இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு காரியம் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறது. நீ எதையோ ஒண்ணு உனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க, அதுக்குள்ள மறைஞ்சு முடியாதுப்பா, முடியாது ஆண்டவரே, இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான், நான் எப்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் he justified Moses. அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் ஏமாத்துறேன்ப்பா, நான் ஏமாத்துறேன். அதனால தான் ஏன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவனுக்குள்ள நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்தவன், நான் கொலை பண்ணிட்டு ஒதுங்கி வாழ்றவன், ராஜா என்னை பார்த்தா கொண்டு விடுவான்னு சொல்லிதான் நான் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இவன் ஒளிஞ்சிருக்கிற ஸ்தானம் கொலை என்கிறதான ஒரு ஸ்தானம். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த கொலை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமான எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டு நாம் ஒளித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் மறுபடியும் he's justifying certain things. ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உன்னை பார்த்து என்ன பார்த்து he's whispering in your ear saying that you're my son. He's justifying a thing. You're my daughter. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. You're righteous. Do stand in my presence. You're my son. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மக, நீ ஒளியாத, உன்னுடைய காரியம் எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ மாத்திரம் தான் எனக்கு வேணும், உன்னுடைய நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற சமாச்சாரம் எனக்கு வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ மாத்திரம் வா போதும், நான் உன்னை நீதிமானை காட்டி விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு உன்னை ஒரு பெரிய தலைவனா நான் மாத்தி காட்டிடுறேன். நீ வா, எனக்கு தேவை, நீ வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க,
இப்பதான் மோசேனுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ச்சே இதுக்கு மேல இந்த காரியத்தை என்னால் மாற்ற முடியாது, இதுக்கு மேல இவரால் போராட முடியாது, சரி ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லி அவன் போனான். நன்றாக தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்க, அவனைத்தான் ஒரு பெரிய சேனை தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். அடிமைத்தனத்தில் விழுந்து கிடந்த ஏராளமான ஜனங்களை விடுவிக்கிற, அதாவது 6 லட்சம் புருஷர்களை கொண்ட ஒரு பெரிய இஸ்ரவேல் சேனையை விடுவிப்பதற்கு தேவன் இவனை தான் பயன்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் நீ ஒளிஞ்சிருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துரு. கவனிங்க, இவனை கர்த்தர் முன்னாடி பார்வோனுக்கு முன்னாடி வந்து காட்டும் போது பார்வோன் இவனை பார்த்து ஏ கொலகாரா வந்திருக்கேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு அவனை சொல்லவே கர்த்தர் விடல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள், என்னை பார்க்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீ இயேசுவின் இடத்துல வந்துட்டே அப்படின்னா நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அங்கேயே தான் கொண்டு போய் உன்னை நிறுத்துவான். எங்க உன்னை கேவலம் பேசினாங்களோ அதே ஜனத்துக்கு நடுவில் தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவா. ஆனா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க, இதுவரைக்கும் உன்னை குற்றப்படுத்தின, இதுவரைக்கும் உன்னை கேவலம் பேசின, இதுவரைக்கும் உனக்கு விரோதமாய் போராடின அந்த ஜனம் உனக்கு விரோதமா வாயே திறக்க முடியாதபடி செய்து கர்த்தர் உன்னை அந்த கூட்டத்திற்கு தலையாய் மாற்றுவாரே தவிர ஒரு நாளும் அந்த ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் நீ கூனி குறுகி போக மாட்ட. அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Justification is a change of state. ஆமா, நான் இப்படித்தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் உன்னை ஜஸ்டிஃபை பண்ணி, இல்ல இது என்னுடைய நீதிமான், என்னுடைய மனவாட்டி, இவனை கொண்டுதான் இவளை கொண்டுதான் நான் சாதிக்க போகிறேன். உலகம் சொல்ல ஆண்டவரே முடியாது, இவன் இப்படி, ஆண்டவர் அவ அப்படி. ஏன் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு அவ அப்படி இவ இப்படி, ஆனா எனக்கு நீதிமான், நீதிமான் எனக்கு நீ வேண்டாம், இந்த பாத்திரம் தான் வேணும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அற்புதமானவர். மூணாவது ஒரு பொசிஷன் சேஞ்ச், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஒரு பெரிய மாற்றம். சீக்கிரமா வாசுங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 to 8, கொஞ்சம் சீக்கிரமா வாசுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், Ephesians chapter 2 verse 6 to 8. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக, வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எங்க உங்களை உட்கார பண்ணியிருக்காரா? உன்னதங்களில். யாரோட கூட? யாரோட கூட? மந்திரியோட கூட இல்லை. இன்னைக்கு நம்ம ஆளு என்ன நினைக்கிற, மந்திரியோட கூட போய் நின்று அப்படியே சைட்ல ஒரு போட்டோ பிடிச்சிட்டா நல்லா இருக்கும். ஏன் இந்த மந்திரி, அவனுக்கு தெரியாது, அவரே யாருன்னு தெரியாது, சும்மா போயிருப்பான். ஆனா போட்டோ பிடிச்சிட்டு ஊர் ஊரா காட்டுவான், இந்த மந்திரி எனக்கு தெரியும். அழைச்சி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த மந்திரியும் உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது, அதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரு அழகா ஒரு phrase ஒன்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Salvation is a change of position. ஆமா, repentance is a change of purpose. Justification is a change of state. இப்போ மூணாவது salvation is a change of position. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குப்பையிலேயே உட்கார்ந்திருந்த ஒன்ன இப்ப மணவாளனாம் இயேசுவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அவரோடு கூட அமர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை என் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனம் திரும்பினேனா தேவனுடைய ரட்சிப்பின் மகத்துவம் உனக்குள்ள வருகிறது உண்மை என்று சொன்னா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவரோடு கூட அமர்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஆமா, இயேசுவோட எவ்வளவு பேர் உட்காரலாம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். இயேசுவோட உட்காரணும் பாஸ்டர், இயேசுவோட படமெல்லாம் பிடிக்கணும் பாஸ்டர், ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், எல்லாம் சந்தோஷம் தான், கேட்கறதுக்கு இனிமையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு சில குணலட்சணங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமா ஆமா. என்ன நடந்தாலும் கவலைப்படாது. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன நடந்தாலும் கவலைப்படாது, என்ன வந்தாலும் கவலைப்படாது, என்ன பிரச்சனையா பயப்படாத. நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
பாஸ்டர் எனக்கு பயமா இருக்கு, எனக்காக நீங்க ஜெபம் பயமா இருக்கு. இப்பதானே சொன்னேன் எனக்கு. பயப்படாத பாஸ்டர், பயமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு நான் இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க சிலர் யூஸ் பண்ற உங்களுடைய ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிற கண்ணாடி, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆட்டோ சேஞ்ச் இருக்கும். நிழலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல வெட்ட வெளிச்சமாக இருக்கும், வெயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே கருப்பாயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் திரும்ப நிழலுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே அது அப்படியே மறைஞ்சிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம பயம் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. அதாவது என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துக்குள்ள வந்தால் பயம் போயிடுது. வெளிச்சமாக இருக்கு, திரும்ப உலகத்துக்குள்ளே காலை வைக்கும்போது மறுபடியும் மெதுவாக அது இருட்டாகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் அப்படி இருக்காத. ஆமா, உனக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். எப்பவுமே உன் சிந்தைக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சிரு, நான் கர்த்தருடைய சமூகத்தில் வீற்றிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்க பாத்திரம். சாச உனக்கு என் மேல உரிமை இல்லை. என்னை உடைக்க, என்னை அழிக்க, எனக்கு விரோதமாய் செயல்பட, என்னை முற்றிலுமாய் அழித்து போடுவதற்கு, என் ஸ்தானத்தை பிடுங்கி எறிவதற்கு உனக்கு தேவன் எந்த உரிமையும் தரல. அதனால நான் கர்த்தருடைய ஒரு பாத்திரம், நான் கர்த்தருக்குள்ளாக களி கூறுவேன். இதை சொல்லிட்டே இரு. எங்க இருக்கீங்க? டாக்டர் சொல்லிட்டார், என்னன்னு சொல்லிட்டாரு? என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிட்டேன். நீங்க எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ அவரை கூப்பிடுங்க. ஒருவேளை அவர் இறங்கினா தான் முடியும். இப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டார்? இவருடைய மரணத்தை சொல்லிட்டார். நீ சாக போற. நம்ம ஆளு உடனே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் இயேசுவை தேட மாட்டான், இது வரைக்கும் சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டான், இது வரைக்கும் இயேசுனா தாறுமாறா பேசினவன் இப்ப சாக போறோன்னு எவனோ ஒருத்தன் சொன்ன உடனே இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஐயோ கடிதமா எழுதுறான். உட்கார்ந்து போனா பண்றான். எனக்காக ஜூம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு அல்லேலூயா. சத்தமா 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 சத்தமா. தேவன் இந்த நாள் தானே உனக்கு நியமிச்சிருந்தா, இது யாரோ சொல்லி அல்ல. அந்த நாள்ல நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீ நல்லாவே இருந்தாலும் போய் சேர்ந்துருவ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை தேவனுடைய நாள் இல்லை என்று சொன்னா, நீ மரண படுக்கையிலே கிடந்தாலும் உன்னை மறுபடி தூக்கி எழுப்பி அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை அழைத்து செல்வார். அதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ நண்பர்களா இருக்கிற நீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்க, உங்களுடைய சிந்தைக்குள்ள ஒரு எண்ணத்துக்குள்ள கடந்து வாங்க. அந்த எண்ணம் என்ன? நான் கர்த்தருடைய சமூகத்தில் வீற்றிருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிற ஒரு பாத்திரம். சத்தமா எங்க உட்கார்ந்திருக்கோம்? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் VBS முடிந்தது. அந்த VBS முடிஞ்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ செஷன் இருந்துச்சு. இந்த போட்டோ செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்க வாங்க உட்காருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அங்க ஒரு சின்ன போட்டி, பாஸ்டர் பக்கத்துல யாரு உட்கார்றது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க? சத்தமா சத்தமா. இப்ப நம்ம சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா, என்கிட்ட ரொம்ப கூலா கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவரை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துருங்க. பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துருவாரு. பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேனே, இந்த பாஸ்டர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டா அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கலாம். என்ன சொல்லலாம்? ஓ நாங்க பாஸ்டர், இதான் இவர் தான் எங்க பாஸ்டர், நாங்க பாத்தீங்களா? அதாவது எப்படின்னா அப்படி ஸ்டைலா சொல்றேன். எப்படி நாங்க எங்க ஸ்தானம் பாத்தீங்களா? நாங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? யார் பக்கத்துல? ஐயா ஒரு சத்தமா சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம் தான் நீங்க எங்க பக்கத்துல உட்கார்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஊழியக்காரனா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களை மேய்ப்பதற்கான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து, அந்த ஸ்தானத்தை நிமித்தம் நீங்க என் அருகாமையில வந்து உட்கார்ந்து ஒருவேளை ஒரு படம் பிடிப்பதற்காக நீங்க இந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா, இது இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருமானா? என் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? என்றைக்கு முன்னே ரட்சித்தாரோ அவர் உன்னை தன் அருகாமையில வைத்து பார்ப்பதில் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பக்கத்துல உட்காருவது இவ்வளவு சந்தோஷத்தை உனக்கு தருமானா? நாளைய தினம் ஒரு மனவாட்டியா இயேசுவின் அருகாமையில உட்கார செய்ய போகிறாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சத்தமா சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்க. Salvation is a change of position. ஆமென். இன்னைக்கு சாதாரணமா இருந்த நீ ஒரு ராஜ மேன்மைக்கு உரிய ஒரு பாத்திரத்தின் அருகாமையில கர்த்தர் உன்னை உட்கார வைத்து நடத்தவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நான் 3 சேஞ்ச் உனக்கு நான் காட்டியிருக்கேன். முதல் சேஞ்ச் என்னுடைய பர்பஸ் மாறி இருக்கு. ரெண்டாவது சேஞ்ச் என்னுடைய ஸ்டேட் மாறி இருக்கு. மூணாவது சேஞ்ச் என்னுடைய பொசிஷன் மாறி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஐயா, உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் தூக்கி போட மாட்டா. நான் நம்புறேன், இன்னையில இருந்து உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். ஆமா, நீங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் கர்த்தருக்குரிய ஒரு பாத்திரம், அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஜெப அறையில முழங்கால முடக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து அந்த கூடாரத்தில் இறங்குவார் என்று சொன்னார். அவர் என் அருகாமையில் உட்கார்ந்து இருப்பதற்கு சமம். ஓ, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய தொடுதலின் மீது விழும் என்று சொன்னார். அவரோடு உறவாடுவதற்கு சமம். அல்லேலூயா. இதெல்லாம் வேணும்னா ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? கரக்கதவை பூட்டி முட்டியில நிக்கணும். அதை தவிர மீது எல்லாம் செய்வோம் நம்ம. ஆனா ஸ்தானம் மட்டும் எங்க இருக்கணும்? ஸ்தானம் மட்டும் எங்க இருக்கணும்? இயேசு பக்கத்துல உட்கார்ந்து போட்டோ பிடிச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள வச்சிருக்கிற மாற்றத்தின் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிறவர்கள், திருச்சபை சனங்கள், உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டுடைய சமூகத்துல உன்னை கொடுத்துரு. நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நான் கண்ட தரிசனம் அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்று சொன்னா அதை தரையில போடுகிறவரின் ஆண்டவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அதை இப்படி சொல்லுவேன், நான் விளையாட்டா சொன்னா கூட அதை நிறைவேற்றிய ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீ போகும்போது தலை நிமிர்ந்து போ. உன் ஸ்தானம் மாறி இருக்கிறது. உன்னுடைய இருப்பிடத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன்னுடைய நிலைகளில் தேவன் ஒரு பெரிய பிரமிக்கிற ஒரு ஸ்தான மாற்றங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் உலகம் உன்னை கேலி செய்தது அதே ஜனத்துக்கு நடுவில் உன்னை தலையாய் கர்த்தர் தூக்கி நிறுத்திடுவார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்படி உங்களுடைய இருப்பிடத்தில் நீங்க எழும்பி நில்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட போராடட்டும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டுடைய நாமம் இந்த இடத்துல மகிமை அடையட்டும். எல்லாரும் I just want everybody to raise to your feet for a moment. எல்லாரும் எழும்புங்க. உங்க பைபிள் எல்லாம் அப்படியே வச்சிருங்க. just raise to your feet. எத்தனை பேர் இந்த மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? just submit yourself for the change. எல்லாரும் அப்படியே கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம முதல்ல பாடின அதே பாட்டை இப்போ நம்ம பாடி நான் உங்களுக்கு ஜெபிச்சு முடிக்க போறேன். அப்படி எல்லாரும் எங்கே போவேனா, என் கூடவே இரும். எங்கே சுவே உம்மை விட்டு எங்கே போவேனா, என் குறைவான நேரங்கள் நிறைவாயிரும். என் இருளான நேரங்களில் ஒளியாயிரும். என் குறைவான நேரங்களில் நிறைவாயிரும். என் இருளான நேரங்களில் ஒளியாயிரும். கூடவே இரும் என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா. எல்லாரும் என் கூடவே இரும் என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா. கண்ணீரின் நேரங்களில் தாயை போலிரும். என் கஷ்டத்தின் நேரங்களில் தந்தை போலிரும். என் கண்ணீரின் நேரங்களில் தாயை போலிரும். என் கஷ்டத்தின் நேரங்களில் தந்தை போலிரும். கூடவே இரும் என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா. என் கூடவே
இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேனா? ஜெபிக்கின்ற நேரங்களில் பதிலாயிரும், நான் துதிக்கின்ற நேரங்களில் பிரசனமாயிரும். நான் ஜெபிக்கின்ற நேரங்களில் பதிலாயிரும், நான் துதிக்கின்ற நேரங்களில் பிரசனமாயிரும். கூடவே இரும் என் இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேனா? என் கூடவே இரும் என் இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேனா? பலனற்ற நேரங்களில் பலனாயிரும், சத்துவமற்ற நேரங்களில் சத்துவமாயிரும். நான் பலனற்ற நேரங்களில் பலனாயிரும், சத்துவமற்ற நேரங்களில் சத்துவமாயிரும். கூடவே இரும் என் இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேனா? என் கூடவே இரும் என் இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேனா? உம்மை விட்டு எங்கே போவேனா? நான் உம்மை விட்டு எங்கே போவேன்? இயேசுவை விட்டு எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமை. தேவ சனமே, இன்றைக்கு அந்த மாற்றத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாற்றத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, இந்த மாற்றத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு என் நிலைமையை நீங்க எனக்கு காண்பித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி நான் தடுமாற மாட்டேன், உமக்குள்ளாக நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லு. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உனக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு வைக்கட்டும். நேசிக்கிறவரே, தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிறவர்கள் இந்த திருச்சபை ஜனங்களுக்குள் இந்த பிரமிக்கிற மாற்றம் உண்டாகட்டும். மரண படுக்கையிலேயே அவர்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இப்பொழுது எழும்பட்டும். தேவனுடைய கிருபைக்குள் மறைக்கப்பட்டு இருக்கட்டும். அந்தகாரத்தின் ஆதிக்கங்களுடைய போராட்டங்கள் தம்முடைய பிள்ளைகளை எழும்ப விடாதபடி அடிக்கடி சறுக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒளித்துக் கொள்ள செய்கிற அந்த தன்மையை தம்முடைய பிள்ளைகளை விட்டு நீர் எடுத்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒளிந்து கொள்ளவே விரும்பின மோசேயை ஆண்டவரே ஒரு பெரிய சேனை தலைவனாய், ஆண்டவரே ஒரு பெரிய தேசத்தினுடைய விடுதலைக்கு, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை தருவதற்கு இவனை நிறுத்தினது உண்மையானால், இந்த கூடாரத்தில் ஆண்டவரே என்னை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஸ்தானத்தை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவங்க ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த நிலைமையை விட்டு இப்பொழுது வெளியே வரட்டும், தைரியமாய் வெளியே வரட்டும். கர்த்தர் தங்களை நிறுத்துவார், நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு வாழட்டும். அந்த மகிமைக்குள்ளே தங்களை பிள்ளைகளை மறைத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் இரக்கம் உண்டாக அனுகிரகம் செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.